திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, 2025ஆம் ஆண்டு மே மாதம் 18ஆம் தேதி மாறக்கூடிய ராகு கேது பயிற்சியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது ராகு பகவான் மீன ராசியிலிருந்து உங்களுக்கு கும்ப ராசிக்கும், கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு சூரிய பகவானுடைய வீட்டுக்கும், ராகு சனி பகவானுடைய வீட்டுக்கும் வரப்போகிறார். ராகு கேதுக்கள் அப்படின்னாலே நம்ம எல்லாருமே பயந்துக்குவோம். அந்த மாதிரி இருக்க வேண்டிய அவசியங்களே கிடையாது. ஏன்னா ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது ஒரு தோசைக்கல் போல. நல்லா இருந்தால் அவர்களுடைய வாழ்க்கையை நல்லா இல்லாமல் செய்வதும், நல்லா இல்லாமல் இருந்தால் அவருடைய வாழ்க்கையை மிக உயரத்துக்கு கொண்டு போகக்கூடிய இரண்டு முக்கியமான ஜாதகத்துல கிரகங்கள் அப்படின்னு பார்த்துட்டாலே ராகு கேதுக்கள் தான். ராகு கேதுக்கள் தான் இந்த 9 கிரகத்துல மிகவும் வலிமையான பெரிய கிரகங்கள். ராகு கேதுக்களை பொறுத்த வரைக்கும் சாயா கிரகம், நிழல் கிரகம், எதிர்முனையில் சுற்றக்கூடியவங்க, நெகட்டிவான விஷயத்தை தான் கொடுப்பாங்க, மனக்குழப்பத்தை கொடுப்பாங்க, நிலையில்லாத தன்மையாக இருப்பாங்க, நம்பிக்கை தன்மை இல்லாதவர்கள் அப்படின்னு நாம் எடுத்துக்கிட்டாலும் கூட இந்த ராகு கேதுக்கள் அப்படியே டோட்டலா மாறினாங்கன்னா இவர்களை போல அள்ளி 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 கொடுத்து கொண்டு போகக்கூடிய ஒரு கிரகங்கள் கிடையவே கிடையாது. ஏன்னா ராகுவை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா பணம், பொருள், ஆசை, இன்பம், பொருளாதாரம் இதற்கெல்லாமே ராகு பொறுப்பானவர். கேது பாத்துட்டீங்கன்னா ஆன்மீகம், பெரிய நபர்களுடைய தொடர்புகள், ஸ்பிரிச்சுவலா வரக்கூடிய ஒரு அமைப்புகள், மடாதிபதிகள், கோவில் சம்பந்தப்பட்டது, ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது, தீர்த்த யாத்திரைகள் சம்பந்தப்பட்டு இப்படி இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு எல்லாமே கேது வேலை செய்வார். கேதுவை பொறுத்த வரைக்கும் மொத்தமா நம்ம சொல்லுவோம் 4 வேதங்கள் இருக்குன்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா. இதுல 3 வேதங்களை படித்தவர் கேது. ஒரே ஒரு வேதமான அதர்வண வேதத்தை படித்தவர் ராகு. மை, மாந்திரீகம், பில்லி, சூரியம் இதெல்லாம் படித்தவர் ராகு. மற்ற ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட, நேர்வழி சம்பந்தப்பட்ட, மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு செய்யக்கூடிய அனைத்துமே உங்களுக்கு கேதுவுக்கு சென்றுவிடும். அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கோபுரத்தில் இருக்கக்கூடியவனை குப்பையிலும், குப்பையில இருக்கக்கூடியவனை கோபுரத்தில் கொண்டு போய் வைக்கணும் அப்படின்னா இந்த ராகு கேதுக்கள்னால மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது. ஒரு ஜாதகத்துல உங்களுக்கு பாத்துட்டு நம்ம சொல்லியிருப்பாங்க, நிறைய ஜோதிடர் சொல்லுவோம் இல்லைங்களா, சர்ப்பதோஷம் இருக்கு, கால சர்ப்பதோஷம் இருக்குது, நாகதோஷங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்போம் இல்லையா. அதெல்லாமே இந்த ராகு கேதுக்கள் இந்த ராகு கேதுக்கள்னால தான். இந்த ராகு கேதுக்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 30-32 வயசு வரைக்கும் சர்ப்பதோஷமா, கால சர்ப்பதோஷமா, 30-32 வயசு வரைக்கும் சரியான டேலண்டா இருப்பாங்க. ஆனா அந்த டேலண்ட்டுக்கு உண்டான ஒரு பதவியோ, உயர்வோ, வருமானமோ, ஒரு நல்ல பெயரோ கிடைக்கவே கிடைக்காது. ஒரு கெட்ட பெயர் மட்டுமே அவங்களுக்கு கிடைக்கும். ஆனா பயங்கர டேலண்ட். இவங்களுடைய டேலண்ட மத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்தா அவங்க மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்து பெரிய லாபத்தை சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா இவங்க அதை செயல்படுத்தும் பொழுது அது தோல்வியில் முடியும். ஆனா 32 வயசுக்கு மேல ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து வைப்பாங்க. 35-38 வயசுக்கு மேல மிக பிரம்மாண்டமான யோகத்தை கொடுக்கும். 40 to 50 ஜாக்பாட்டா நாம எடுத்துக்கலாம். சர்ப்பதோஷம் இருக்கிறதுக்கு மிகப்பெரிய குறுகிய காலத்திலேயே மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுத்து விடும் அப்படிங்கிறதா இதனுடைய தாற்பயம். அது மட்டும் இல்லாம ஒருத்தர் ஷேர் மார்க்கெட்ல ஜெயிக்கிறாங்க, அதே போல சிறிய உழைப்பு மூலமா பெரும் பணம், பிளாக் மணி, அரசியல்வாதிகளுடைய பினாமி பணம் அப்படின்னு நிறைய நம்ம சொல்றோம் இல்லையா. சீக்கிரமா எந்த உழைப்பு மேல அந்த இடத்துல பணம் வருது, சின்ன உழைப்பு மூலமா பெரிய பணம் சம்பாதிச்சுட்டு இருக்கிறீங்க. எத்தனையோ ஷேர் மார்க்கெட்ல ஜெயிச்ச ஜாதகம் எல்லாம் பார்த்தாச்சு. எல்லாமே ராகு கேதுக்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய ஜாதகம். ராகு கேதுக்களுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்குது அப்படின்னாலே தாராளமா ஷேர் மார்க்கெட்ல பிட்காயின் சம்பந்தப்பட்டது, ட்ரேடிங் சம்பந்தப்பட்டது, இந்த போல ஆன்லைன்ல வரக்கூடிய வருமானத்துல மிகப்பெரிய வளர்ச்சியை அவங்க அடையிறாங்க. அதுல மிகப்பெரிய லாபத்தை அடையிறாங்க, கொடி கட்டி பறக்குறாங்க அப்படிங்கறதுதான் உண்மை. ராகு கேதுக்கள் நெகட்டிவான கிரகமாக எத்தனையோ சொன்னாலும் கூட இவங்க இல்லாம எந்த ஒரு விஷயமும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சந்தோஷம் அப்படிங்கிறது இந்த ராகு கேதுக்கள் தான். உயர்நிலை அப்படிங்கிறது இந்த ராகு கேதுக்கள்னால மட்டும்தான் முடியும். நாம ராகு கேதுக்களை நம்ம சொல்றோம். அதாவது சனி பகவான் அப்படிங்கிறது சாஸ்திரக்காரன். சாஸ்திரம் அப்படிங்கிறது இந்த சூரியன் இங்க இருக்கணும், சந்திரன் இங்க இருக்கணும், செவ்வாய் இங்க இருக்கணும் அப்படின்னு சனி பகவான் தான் எழுதுவாருன்னு என்னோட குருநாதர் சொல்லுவாரு. ஆனா அதை செயல்படுத்துறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ராகு கேதுக்கள் தான். இங்க இருந்தா இவன் இந்த கர்ம மூட்டையை அனுபவிச்சதுக்கு அப்புறம் இந்த யோகத்தை அவன் பெறுவான். இந்த யோகத்தை பெற்றதுக்கு அப்புறம் இவன் இந்த கர்ம மூட்டையை, பழைய கர்ம மூட்டையை அனுபவிப்பா அப்படிங்கிறது அவங்க ஜாதகத்துல ராகு கேதுக்கள். அதாவது ஜட்ஜாக இருக்கக்கூடியவர் யாருன்னு பாத்துட்டீங்கன்னா சனி பகவான். அதை செயல்படுத்தக்கூடிய போலீஸா இருக்கலாம், அல்லது வக்கீலா இருக்கலாம். அதெல்லாம் செயல்படுத்தி அவங்க கர்ம வினையை அனுபவிக்கக்கூடியவங்க யார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இந்த ராகு கேதுக்கள் தான். ராகு கேதுக்கள் இல்லாம நல்லதும் கிடையாது, ராகு கேதுக்கள் இல்லாம
கெட்டதும் கிடையாது அப்படிங்கறதா முற்றிலும் உண்மை. இப்போ உங்க ராசிக்குண்டான இந்த பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம முழுமையா பார்க்கலாம். தனுசு ராசிக்குண்டான ராகு கேது பயிற்சியை பத்தி பார்க்கலாம். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா, கடந்த காலங்கள்ல ராகு போய் 4ஆம் இடத்துலயும் கேது 10ஆம் இடத்துல இருந்து வீடு பிரச்சனை, சொத்து பிரச்சனை, மன ரீதியாக, உடல் ரீதியாக, நோய் ரீதியாக நிறைய செலவுகள், அதுலயும் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 10ல கேது இருக்கும் பொழுது பாத்துட்டீங்கன்னா தொழில் ரீதியாக நிறைய தடை தாமதங்கள், தொழிலை வளர்த்த முடியல, ஒரு தொழில் மாற்றங்கள் பண்றது, தொழில லாபமே இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு தனுசுக்கு ஒரு ஒரு நல்ல பீரியட் இல்ல கடந்த ராகு கேதுனால. இப்ப ராகு பாத்துட்டீங்கன்னா 3ஆம் இடத்துக்கும் கேது 9ஆம் இடத்துக்கு வராரு. இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் தான் ராகு கேதுகளை பொறுத்த வரைக்கும். பொதுவா ராகு 3ல் வரும் பொழுது 3ஆம் இடத்து ராகு பயங்கர வளர்ச்சி கொடுக்கும், வெற்றி. அதே போல அடுத்தடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற அந்த சிந்தனை. ராகு ரொம்ப மூளை குறைஞ்சுக்கிட்டு, ராகு கேதுகளை பொறுத்த வரைக்கும் ரெஸ்டே கிடையாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்தது என்ன செய்யலாம், அடுத்தது என்ன, அந்த யோசனையை பண்ணு, அதை நம்மள புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்ப அந்த ராகு 3க்கு வரும் பொழுது ராகு ஸ்ட்ரைட்டா லக்னத்தை கான்டாக்ட், ராசியை கான்டாக்ட் பண்ணுது. தனுசு லக்னம் தனுசு ராசி ரெண்டுக்குமே பொருந்தும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, உங்களுடைய வளர்ச்சி பாதைக்கு அடுத்தது என்ன அப்படிங்கிற ஒரு வழிகாட்டியாக இருக்கும் அப்படிங்கறதுதான் உண்மை. அதே போல 3ஆம் இடங்கிறது தெய்வ வசியங்கள், தேவதை வசியங்கள்னு நம்ம சொல்றோம். அதே போல 3ஆம் இடங்கிறது கைப்பகுதின்னு சொல்றோம். அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா தெய்வங்கள் தேவதைகள் வசியமாவாங்க. இப்ப நீங்க சொல்லக்கூடிய மந்திரங்கள், இப்ப நீங்க செய்யக்கூடிய வழிபாடுகள் எல்லாமே பல மடங்கான வெற்றிகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. நிறைய கான்டாக்ட் கிடைக்கும், நிறைய பிரபலமாக போறீங்க, நிறைய நபர்களுடைய பெரிய பெரிய கான்டாக்ட் எல்லாம் உங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. 3ஆம் இடங்கிறது கம்யூனிகேஷன், 3ஆம் இடங்கிறது பத்திரம், டாக்குமெண்ட், இதெல்லாமே உங்களுக்கு சரி வர போகிறது. ஒரு சொத்து பிரச்சனை, ஒரு வீடு பிரச்சனை, ஒரு பூர்வீக சொத்து பிரச்சனை, டாக்குமெண்ட்ல வில்லங்கம் இருக்குது, அது சரியாகுமா? கண்டிப்பாக சரியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராகு கேதுகளை பொறுத்த வரைக்கும் நல்லா இருந்தால் நல்லா இல்லாம பண்றதும், நல்லா இல்லாம இருந்தா நல்லது பண்றதும் தான் அவருடைய வேலை. அப்ப 3க்கு ராகு வராரு, கடுமையா முயற்சி செய்து ஜெயிப்பீங்க. உங்களுடைய இளைய சகோதரர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி உண்டு. அதை விட உங்க இளைய சகோதரர் உங்க மாமனாருக்கு மிகப்பெரிய வளர்ச்சி உண்டு. அதே போல பாருங்க, உங்களுக்கு ராகு கேதுக்கள் 3ஆம் இடத்தில் இருந்தாலும் அவர்களுடைய தொடர்பு 5ஆம் இடத்துக்கு போகுது. அப்ப 5கள் திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் வருமானம், ஷேர் மார்க்கெட் யோகம். ஷேர் மார்க்கெட் ரொம்ப டல்லா போயிட்டு இருக்கு, இந்த 1.5 வருஷமா 2 வருஷமா தனுசுல பெருசா ஒண்ணும் சப்போர்ட் பண்ணி மேல வரல. ஆனா இப்போ மேல வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அதே போல 5ஆம் இடங்கிறது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கிறதுனால குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி பண்றது, அவங்க ஃபியூச்சருக்கு உண்டான ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுத்து கொடுப்பது. அதே போல பாத்தீங்கன்னா 5ல் ராகு இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல குலதெய்வமே தெரியாம இருக்கு, குலதெய்வத்துக்கே உங்களுக்கு போக முடியல, குலதெய்வத்தினுடைய வழிபாடுகள் பரிகாரங்களை எதுவுமே செய்ய முடியாம இருக்குதுன்னா அதெல்லாம் சரிப்படுத்தி கொடுப்பார். ராகுவை பொறுத்த வரைக்கும் தனுசுக்கு மிகப்பெரிய யோக காலத்தை கூப்பிட்டு வரப்போகிறார். கதவை தட்டிட்டு நிக்குது. அந்த மே மாதம் 18ஆம் தேதிக்கு மேல மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த தனுசுக்கு உண்டு. அதே போல குருவும் பார்க்கிறார். அப்போ ராகுவும் ஒரு இடத்துல குருவும் ராகுவும் பார்த்தா கெடுதலான விஷயங்கள் நடக்காது, நல்ல வளர்ச்சி மட்டுமே நடக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. உங்க ராசி அதிபதியே உங்க ராசியை பார்க்கிறது மிகப்பெரிய யோகம். அப்ப ராகுவும் உங்களுடைய ராசியை பார்க்கிறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வருடம் நீங்க நினைத்ததை விட பல மடங்கு வெற்றிகள் உண்டு அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது. அடுத்து பாருங்க கேதுவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு போகிறார். 9ஆம் இடம் அப்படிங்கிறது பூர்வீக சொத்து, தந்தைக்கு ஆகாது, இதெல்லாம் உண்டு. தந்தைக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை எல்லாமே ஒரு நிவர்த்தி பண்ணி கொடுப்பார். அல்லது தந்தைக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுப்பார். ராகு 9ல் இருந்தாலோ அல்லது கேது 9ல் இருந்தாலோ டைரக்டாக பிரபஞ்சத்துக்கிடையும் இறைவனிடமும் பேசக்கூடிய சக்தி கிடைக்கும். ஆன்மீகம், மெடிடேஷன், தீர்த்த யாத்திரை இதெல்லாமே கிடைக்கும். அப்போ கேது 9ல் வரக்கூடிய காலகட்டங்கள்ல பங்காளி பிரச்சனை, சொத்து பிரச்சனை இதெல்லாம் ஏதாவது இருக்குது, பூர்வீக சொத்து பிரச்சனை ஏதாவது இருக்குதுன்னா அதெல்லாம் நிவர்த்தி ஆகும். அது இல்லாம இருக்குதுன்னா அதை ஏற்படுத்தி அதை நிவர்த்தி பண்றதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். அப்பாவுக்கு உங்களுக்கு ஏதாவது மன வருத்தங்கள் இருந்ததுன்னா அதை நிவர்த்தி பண்ணி கொடுப்பார். உயர்கல்வி படிப்பதற்கு உண்டான வாய்ப்புகள். அதே போல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கல்வி பாதியில ஸ்டாப் ஆயிருந்தாலும் கூட தொடர்ந்து படிக்கிறதுக்கு உண்டானது, அரியர் எக்ஸாம்ல கிளியர் பண்றது, ப்ரொமோஷன் கிடைப்பது, டிரான்ஸ்பர் கிடைப்பது, ஒரு இடம் மாற்றம் பண்றதுக்கு உண்டான வாய்ப்பு. பூர்வீக சொத்துல இருக்கிறோம், ஒன்னும் வளர்ச்சி இல்ல, பூர்வீக சொத்துல இருந்து வெளிநாடு வெளியூர் போலான்னு இருக்கீங்கன்னா தாராளமாக ட்ரை பண்ணலாம்.
உங்க ஜாதகம் வெளிநாட்டு ஜாதகமாக இருந்தால் கண்டிப்பாக வெளிநாடு போறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். 9ல் ராகு உங்களையும் வெளிநாடு அனுப்பும், உங்களை சார்ந்து இருக்கக்கூடியவர்களையும் வெளிநாடு அனுப்புவதற்கு உண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல வழிகாட்டி அமைவது, நல்ல குரு அமைவது, இதெல்லாமே இந்த 9ல் இருந்து ராகு ஏற்படுத்தி கொடுப்பார். அதே போல அவர் 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை தொடர்பு கொள்கிறார். அப்போ அதீத லாபங்கள், இத்தனை நாளா லாபமே இல்லை, கடன் தான், நோய் தான், நோய்க்கு நோய்க்கு கட்டணும், கடன் கட்டணும், வந்த காசுல அதுக்கு தான் போச்சு. அப்படின்னா 11ஆம் இடத்து கேது இப்ப இது எல்லாமே ஷார்ட் அவுட் பண்ற மாதிரி மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுத்துரும், லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நிறைவேறாத ஆசைகள், தீராத ஆசைகள், உங்களுக்கு உண்டான தேவைகள் இதெல்லாமே பூர்த்தி பண்ணி கொடுப்பார். ஒரு சந்தோஷம். இதுல ஒரு விஷயம் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, 2ஆம் திருமணத்துக்கு உண்டான ஒரு சந்தோஷம். நிறைய பேர் பாத்துட்டீங்கன்னா முதல் கல்யாணம் நின்று 2ஆம் கல்யாணத்தை தேடிட்டு இருப்பாங்க. அப்ப 2ஆம் கல்யாணத்துக்கு உண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். ஆணாக இருந்தால் பெண்களிடமும், பெண்ணாக இருந்தால் ஆண்களிடமும் ஒரு தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுல கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். அதே போல அடுத்தது பாருங்க, 7ஆம் இடத்தை தொடர்பு கொள்கிறார். அப்ப 7ஆம் இடத்தை கேது தொடர்பு கொண்டால் நிச்சயமா உங்களுக்கு ஏதாவது ஒரு மனமாற்றங்கள் ஏற்படும். குடும்ப ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். இப்ப இந்த ராகு கேதுக்கள் மூலமாகவும் 7.5 சனி முடிஞ்சு நிறைய தரிசல பிரிவினைகளை சந்திச்சுட்டு இருக்குது. அதெல்லாம் சந்திச்சுட்டு இருந்தாலும் கூட இப்போ ஒரு மனசு மாறி கணவன் மனைவி சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படுத்தி கொடுப்பார். கல்யாணம் ஆகாம இருக்கிறவர்களுக்கு எல்லாமே கல்யாணம் ஆவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். நல்ல வியாபார செழிப்பா இருக்க போகுது. நல்ல உயர் பதவிகள், ப்ரொமோஷன், ஒரு இடம் விட்டு ஒரு இடம் மாற வேண்டிய ஒரு சூழ்நிலைகள், வீடு மனை சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு, இது எல்லாமே தெய்வத்தினுடைய அனுகிரகத்தின் மூலமாக நடக்குது. அப்படிங்கறதா மிகப்பெரிய ஒரு சக்சஸே, உங்களுக்கு மிகப்பெரிய அதிசயமே. ஏன்னா ராகுகேதுக்கள் 3 அதே போல 9ஆம் இடத்தில் இருந்தால் எப்பொழுதுமே தெய்வங்களும் பிரபஞ்சமும் ஏதாவது ஒரு தெய்வ சக்தியிலும் இஷ்ட தெய்வ வழிபாடுகளும் அதே போல தேவதைகளும் உங்க கூடவே இருப்பாங்க. நீங்க யார நினைக்கிறீங்களோ அவங்க உங்க கூட இருந்து உங்களுக்கு வழி நடத்துவாங்க. உங்களுக்கு இதெல்லாம் பண்ணு, இதெல்லாம் செய்யு, இதெல்லாம் செய்யாத அப்படிங்கறது உங்க மைண்ட்ல சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படிங்கறதுதான் உண்மை. உடம்பு ஆரோக்கியம் லாஸ்ட் இயர்ல கெட்டிருக்கும். சோ இதெல்லாமே ஓரளவுக்கு நிவர்த்தியாகி மேல வரக்கூடிய ஒரு அமைப்பை இந்த ராகு கேதுக்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். தனுசு ராசி, தனுசு லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் ராகு கேதுக்கள் மூலமாக மிகப்பெரிய யோகத்தை பெறக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு உண்டு. அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், நரசிம்ம சரணம்.